ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், வெல்கம் டு கிட் கோர்ஸ். கிட் கோர்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம 10 வீடியோஸுக்கு மேலே போயிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் குயிக்காக கிட் ரீசெட்னா என்ன, எப்படி மல்டிபிள் வேஸில் ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கைஸ், நம்மக்கிட்ட 3 வேஸ் ஆஃப் ரீசெட் இருக்குது: சாஃப்ட், மிக்ஸ்ட் அண்ட் ஹார்ட். ஸோ பேசிக்காக வந்துட்டு இது என்ன பண்ணுதுன்றதை நான் ஒன்ஸ் சொல்லிவிட்டு அகெயின் நான் வந்துட்டு இந்த எபிசோட், ஸ்டேஜிங் ஏரியா, ஒர்க்கிங் டைரக்டரி அண்ட் ஹெட் மூட் இதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அகைன் விஎஸ் கோடுக்கு வந்துடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், இப்போ நான் வந்துட்டு மர்ஜ் டெமோன்ற பிரான்ச்சில் இருக்கேன். ஸோ எனி பிரான்ச் இப்போ வந்துட்டு நான் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சாஃப்ட் ரீசெட் பண்ணுறேன். சாஃப்ட் ரீசெட் பண்ணால் என்ன ஆகும்னா, ஹெட் மூவ் ஆகும், ஸ்டேஜிங் சேஞ்சஸ் ப்ரிசர்வ் ஆகிடும் அண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியுமே ப்ரிசர்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து இங்கே சாஃப்ட் ரீசெட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் சேஞ்சுக்கு சாஃப்ட் ரீசெட் பண்ணுறேன். இந்த கமிட் ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். கிட் ரீசெட் சாஃப்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு கமிட் ஐடியை கொடுத்துட்றேன். ஓகே, கிட் ரீசெட் கமிட் ஐடி அண்ட் சாஃப்ட். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, இந்த கமிட் ஐடி தான் நான் இப்போது ஆல்ரெடி நான் காப்பி பண்ணது. ஸோ இந்த கமிட்டுக்கு நான் வந்துட்டேன். பட் என்னோடய மற்ற சேஞ்சஸ், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த சேஞ்சஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்ஸ் வந்துட்டு இதை அப்படியே அகெயின் கமிட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு வேண்டான்னா வந்துட்டு நான் இங்கேயே வந்துட்டு அன்ஸ்டேஜ் பண்ணி வாட்எவர் ரிமூவ் கூட நான் பண்ணிக்கலாம். என்னோடய ஒர்க்கிங் ஏரியாவுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ எதுவுமே மாறலை. ஹெட்டும் கரெக்டாக அந்த பிரான்ச்சில் தான் இருக்குது, அதாவது மர்ஜ் டெமோ பிரான்ச்சில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த கமிட் மட்டும் ரீசெட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த கமிட் வரைக்கும் ரீசெட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயோ இருந்தோம், இந்த கமிட்டுக்கு ரீசெட் ஆயிடுச்சு. பட் அந்த கமிட் வரைக்கும் இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதனால தான் சாஃப்ட்டில் வந்துட்டு ஸ்டேஜிங் ஏரியாவும் ப்ரிசர்வ் ஆகும், ஒர்க்கிங் டைரக்டரியும் ப்ரிசர்வ் ஆகும். இப்போ மிக்ஸ்டு பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். சேம் கைஸ், பட் ஸ்டேஜிங் எந்த சேஞ்சுமே ஸ்டேஜ் ஆகாது, ரிமூவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கமிட் வரைக்கும் காப்பி கமிட் ஐடி பண்ணிக்கிறேன். சேம் வே கிட் ரீசெட் கமிட் ஐடி மிக்ஸ்டு கொடுக்குறேன். என்ன ஆகும்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங்கில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, எந்த சேஞ்சுமே ஸ்டேஜ் ஆகலை. அது வரைக்கும் இருந்த அந்த கமிட்டுக்கு எனக்கு ரீசெட் ஆகிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி பண்ண எல்லா சேஞ்சஸுமே போயிடுச்சு. பட் என்னோடய ஒர்க்கிங் டைரக்டரி, நான் கரண்ட்டாக பண்ண சேஞ்ச் இருக்குது பாருங்கள் லோக்கலில், அது அப்படியே தான் இருக்குது. கரெக்டாக கைஸ், அது ரிமூவ் ஆகலை. இப்போ ஹார்ட் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் தூக்கி விட்ருங்க கைஸ். ஸோ ரீசெட் ஹார்ட் பண்ணும்போது மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களோட லோக்கல் சேஞ்சஸுமே உங்களுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கமிட்டுக்கு நான் வந்துட்டு ரீசெட் பண்ணுறேன். இந்த கமிட்டுக்கு ரீசெட் பண்ணுறேன். காப்பி கமிட் ஐடி ஹார்ட் கொடுத்துட்டேன். ஹார்ட் கொடுத்துட்டு நான் ரீசெட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். கிட் ரீசெட் ஹார்ட் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது அன்ட்ராக்டு ஃபைல், அதனால தான் இருக்குது. இந்த ஃபைல் இன்னும் நான் கமிட்டே பண்ணலை. இது வந்துட்டு ஆக்சுவலி நியூ ஃபைல், அதனால தான் அப்படி இருக்குது. பட் மற்ற சேஞ்ச் எல்லாமே போயிடுச்சு. அந்த கமிட் வரைக்கும் எனக்கு ரீசெட் ஆகிடுச்சு. யூ கேன் சி லோக்கல் சேஞ்ச் எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட், ஸ்டேஜிங் நம்ம எங்கே சேஞ்சஸ் ஸ்டேஜ் பண்ணுவோம்ல, அதை தான் நான் ஸ்டேஜிங் என்வின்னு போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒர்க்கிங் டைரக்டரி. தேர்டு வந்துட்டு நம்ம இருக்கிற இடம் எங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா, ஹெட். ஸோ இப்போ நான் ஒரு கமிட் ஐடியை கிட் ரீசெட் சம் ஹேஷ் என்ன கமிட் ஐடியோ அதை கொடுத்துட்டு கிட் ரீசெட் அண்ட் வந்துட்டு நான் சாஃப்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, அதாவது எந்த கமிட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமிட்டை நான் ரீசெட் பண்ணுறேன்னு வைங்களேன், இதுதான் எக்ஸ்ன்ற கமிட், இது ஒய் இசட் ஏ அப்படின்னா இந்த கமிட்டை நான் ரீசெட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த எக்ஸ் கமிட் வரைக்கும் எனக்கு சேஞ்சஸ் வந்துட்டு இந்த கரெக்டாக இந்த எக்ஸ் கமிட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சோ அந்த வரைக்கும் எனக்கு ரீசெட் ஆயிரும். இப்போ எக்ஸுக்கு நம்ம ஹெட் வந்துடும், எக்ஸில் நம்ம நிற்போம். இந்த கமிட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாமே ஸ்டேஜ் ஆயிரும் சாஃப்ட் பண்ணால். ஓகே, இதெல்லாமே ஸ்டேஜ் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம வந்துடும். இந்த ஸ்டேஜ் பண்ண அகைன் கமிட் பண்ணுறதுனா கமிட் பண்ணலாம், இல்லை ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சேம் வே இந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் நம்ம ஃபைல் சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவும் அப்படியே இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை டெமோவில் காட்டினேன். ஓகேவா, ஸோ சாஃப்ட்டுக்கு பதிலாக மிக்ஸ்டு பண்ணால்
என்ன ஆகும்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஸ்டேஜ் ஆகாது. ஓகேங்களா? மற்றபடி ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கிற சேஞ்சஸ் அப்படியே பர்சிஸ்ட் ஆகும் இருக்கும். இந்த சேஞ்சஸ் ஸ்டேஜ் ஆகாது. இதை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். இந்த சேஞ்சஸ் நமக்கு போயிடும். ஓகே, சேம் வே ஹார்டு பண்ணால் சேம் வே இங்கே போடுறேன். ஹார்டு பண்ண என்ன ஆகும், ஆல்ரெடி சொன்னது தான். இந்த சேஞ்சஸும் போயிடும், இந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கிற எல்லா சேஞ்சஸும் போயிடும். எது வரைக்கும் எந்த கமிட்டுக்கு நீங்கள் ஹார்டு ரீசெட் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு ஹெட் வந்து நின்றுடும். ஓகேவா கைஸ்? சிம்பிளாக சொல்லப்போனால் ஏபிசிடின்னு இருக்குது. நீங்கள் டிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா கிட் ரீசெட் டியோட ஹேஷ் போடணும். கமிட் ஹேஷ் போட்டிங்கன்னா, ஐடி போட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக டிக்கு போயிடலாம். பட் நீங்கள் சாஃப்ட் பண்ணிங்கன்னா என்னாகும், இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஸ்டேஜ் ஆயிரும். ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கிற சேஞ்சஸும் உங்களோட லோக்கல் சேஞ்சஸும் அப்படியே இருக்கும். ஒர்க்கிங் டைரக்டரினா உங்கள் லோக்கல் சேஞ்சஸ், அதை தான் சொல்கிறேன், அப்படியே இருக்கும். மிக்ஸ்டு பண்ணிங்கன்னா இந்த சேஞ்சை லூஸ் பண்ணிடுவீங்க, லோக்கல் சேஞ்சஸ் அப்படியே இருக்கும். ஹார்டு பண்ணிங்கன்னா இதுவும் கோயிந்தா இதுவும் கோயிந்தா, ரெண்டுமே போயிடும். ஓகேவா கைஸ்? தட்ஸ் இட். ஹார்ட் பண்ணும்போது மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லோக்கலில் நிறைய ஒர்க் பண்ணி வச்சு தெரியாமல் ரீசெட் ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். ஓகேவா? அந்த டைமில் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் கோட் எடிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். அதை நான் கண்டிப்பாக கிட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். யா, இது நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை.